எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு கேரளா ஸ்பெஷல் ஒதென்டிக் ரெசிபி தான். ரொம்ப பழைய கால ரெசிபியாக இருக்குது. உருளி அப்பம். இந்த பாத்திரத்துக்கு தான் உருளி அப்படின்னு சொல்கிறது. அதில் ஊற்றி செய்கிற ஒரு அப்பத்தோட ரெசிபி தான். அரிசி ஊற வச்சு அரைச்சி உடனே செஞ்சு எடுத்துக்கலாம். வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியமாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி, ப்ரௌன் கலர் பச்சை அரிசி தான் நான் எடுத்திருக்கு. உங்கள்கிட்ட இந்த அரிசி இல்லை அப்படின்னா சாதாரணமாக தோசைக்கு எடுக்கிற பச்சை அரிசி கூட எடுத்துக்கலாம். இட்லி அரிசி எடுக்கக்கூடாது. நல்லா கழுகானதுக்கு அப்புறம் 4 to 6 மணி நேரம் நம்ம இது ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டி எடுத்து இது அரைக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கப் அளவுக்கு துருவன தேங்காய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தோட பாதி, அரை கப் அளவுக்கு வேக வச்ச சாதம். எந்த சாதமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசியோட சாதம் தான் எடுக்கணும், பச்சை அரிசியோட சாதம் கிடையாது. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பேட்டர் ரொம்ப லூஸாகி போகக்கூடாது. தோசை மாவோட அந்த கன்சிஸ்டன்சி இருக்குது இல்லைங்களா, அது போதும். இது கொஞ்சம் திக்காக இருக்குது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கூடி மிக்ஸி ஜாருக்குள்ளே ஊற்றி நான் இப்போ கலக்கி ஊற்றியிருக்கு. இது கூடவே 2 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் சின்ன பீஸாக கட் பண்ணது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொஞ்சம் கருவேப்பிலை அதுவும் ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. அப்பத்துக்கான மாவு ரெடியாக இருக்குது. உருளி சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கு. உருளி நல்லா சூடாகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் அப்பம் செய்யணும். இந்த பாத்திரம் எங்கே கிடைக்கிறது, எப்படி வாங்குறதுன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இது நான் தமிழ்நாட்டில் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஆன்லைன்லையும் நல்ல குவாலிட்டியாக இருக்கிறது நான் பார்க்கல. கேரளாவில் வர்ற மாதிரியா இருந்தால் அங்கே பாத்திரக்கடை இருக்கும். லோக்கல் ஸ்டோர் போதும். பிராண்டட் ஷாப்பில் ஏறாமல் லோக்கல் ஸ்டோரில் ஏறி கேட்டுச்சுன்னா உங்களுக்கு இந்த உருளி வாங்குறது கிடைக்கும். இண்டோலியத்தில் இல்லை இருந்தால் பிரான்ஸில். அதுதான் நல்லாயிருக்கும். நல்லா வெயிட்டாக இருக்கிற ஒரு பாத்திரமாக இருக்குது. வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி காசு வித்தியாசமாக இருக்கும். நம்ம இதில் ஆப்பம் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் இதுக்குள்ளே ஊற்றணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நான் இதில் ஊற்றியிருக்கு. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. அப்போ தான் இந்த ஒரு ஆப்பத்துக்கு நல்ல மனமும் டேஸ்ட்டும் கிடைக்கும். ஓரம் ஒட்டாமல் சீக்கிரம் விட்டு கிடைக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. எண்ணெய் கம்மி பண்ணிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு கிடைக்காது. வேறு எண்ணெய் ஊற்றினாலும் இந்த அப்பத்துக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. இந்த மாவு இப்படியே ரெடி பண்ணி இதுக்குள்ளே எதுவுமே அதிகமாக சேர்க்காமல் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் தேங்காய் எண்ணெயில் இதே மாதிரி செஞ்சிருச்சுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உருளி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் தோசை தவி இருக்கு இல்லைங்களா, இரும்போட தோசை தவா இல்லை அலுமினியத்தோட தோசை தவி இருந்தால் அதில் செஞ்சுக்கலாம். நான்ஸ்டிக் பேனில் செஞ்சு இந்த டேஸ்ட்டு கிடைக்காது. நான்ஸ்டிக் பேனில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யும்போது கரெக்டாக இந்த மாதிரி நம்மளால் தோசை ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கவும் முடியாது. உருளியில் தான் செய்கிறேன் அப்படின்னா உருளி நல்லா சூடாக இருக்க ஒரு பாத்திரமாக இருக்கும். அதனால தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் இதே மாதிரி மாவு ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி மூடி வச்சு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டும் செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு சைடு மட்டும்தான் வேக வச்சு எடுக்கிறது. இந்த ஒரு அப்பத்தோட ஓரம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். மேலே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதுக்கு கறி எதுவுமே தேவையில்லை. இப்படியே சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு கறி வேணும் அப்படின்னா பிடிச்ச சட்னி கூடி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற மணமாக இருக்கிற உருளி அப்பம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கு. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.